வணக்கம் நண்பர்களே. 16th மார்ச் மண்டே. என்னோடய செகண்ட் பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நேற்று மத்தியானம் வெளியே சாப்பிட்டனால கொஞ்சம் நைட்டு அவள் தூங்க லேட் ஆயிடுச்சு. காலையில் நான் 7:45 8 மணி ஆயிடுச்சு நான் எந்திரிக்கிறதுக்கு. குக்கக்காக தான் செஞ்சுருந்தாங்க. சப்பாத்தி சன்னா கிரேவி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பாப்பாவோட ஸ்கூல் லஞ்சுக்கும். மார்னிங் ஸ்நாக்ஸு வெள்ளரிக்காய், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த பிரிட்டானியா கண்ணு மூக்கு வாய் வச்ச க்ரீம் பிஸ்கெட்டும் ரோஸ்டட் முந்திரியும். இது வீட்டில் செஞ்ச முந்திரி. உப்பு தண்ணியில் வரிசிட்டு மைக்ரோவேவ் அவனில் வச்சிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக ரெடி ஆயிரும். எண்ணெயிலே வறுக்க தேவையில்லை. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் சப்பாத்தியும் அதே அந்த 1 pot சன்னா குருமாவும் தான். கருப்பு சுண்டல் முந்தா நேற்றே ஊற வச்சது. நேற்று சமைக்காதனால தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி தான் செஞ்சோம். சின்ன பாப்பாவுக்கு ஒரு இளநீ கொத்தி கொடுத்து பார்த்தேன். அவள் குடிக்கலை. அப்புறம் அதை நாங்கள் தான் குடித்தோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு இளநீ குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. உள்ளே வழுக்கையே இல்லை, வெறும் தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. மத்தியானத்துக்கு வெள்ளை சாதம், வாழைக்காய் ரோஸ்ட், தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது, அப்புறம் வெண்டைக்காய் சாம்பார். 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு கொஞ்சம் தான் அன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்க பண்ணிவிட்டு அந்த புளிக்கறி பண்ணது போக ஒரு 5-6 வெண்டைக்காய் இருந்துச்சு. அதை போட்டு வதக்கிட்டு இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார். அப்புறம் ரசம் கொஞ்சமாக அந்த அக்கா வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னனால அவங்க இது வச்சுட்டு போனாங்க. நான் ரசம் வைக்க சொல்லலை அந்த அக்காவை. என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன்.